ஹாய் எவ்ரிவன். டார்க் டார்க் அப்படின்றது வந்து ஒரு இயந்திரத்தை நம்ம வந்து சுழல செய்யும் ஒரு இயக்க விசையை தான் வந்து டார்க் அப்படின்னு சொல்கிறோம். எ ஃபோர்ஸ் தட் காசஸ் மெஷினரி டு டேர்ன் ரொட்டேட், அதுதான் வந்து டார்க் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி இன்டூ சைன் தீட்டா. இதில் டவ் அப்படின்றது தான் வந்து டார்க்கு, எஃப் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது எஃப், டி அப்படின்றது வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆர் ரேடியஸ், அதுதான் வந்து டி அப்படின்னு சொல்கிறோம். தீட்டா அப்படின்றது வந்து ஆங்கிள் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். ஸோ இந்த சர்க்குலர் பாத்தில் ஆர் அப்படின்றது தான் வந்து ரேடியஸு, எஃப்ன்றது தான் வந்து ஃபோர்ஸு. ஸோ அது எவ்வளோ ஆங்கிளில் நம்ம அப்ளை பண்ணி டார்க் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம இந்த போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேனரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ டார்க்கில் நம்ம அதை வந்து டைட் பண்ணி வச்சாக்கா அது ப்ராப்பரான டைட்டில் வந்து இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டார்க்கு. ஸோ இந்த போல்ட்டோ நட்டோ இருக்குதுனாக்கா அது வந்து அந்த ஸ்பேனர் சைஸை பொறுத்து அதனுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதனுடைய ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ, எவ்வளோ ஆங்கிள் நம்ம அதை ரொட்டேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதனுடைய டார்க் வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டார்க் ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணுறது மூலயமா போல்ட்டோ நட்டோ வந்து ப்ராப்பராக போய் லாக் ஆகிடும். ஸோ அதனால் அதை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் ப்ராப்பர் ஃபிக்ஸிங்காக தான் வந்து டார்க் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதை வந்து டெம்பரரி ஜாயின் மூலயமா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டார்க்கு. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸும் ரேடியஸுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நம்மளுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நம்மளுடைய ரேடியஸ் குறைய குறைய நம்ம அதிக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து டார்க் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபோர்ஸ் வந்து எதுக்கு நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா ரேடியஸ் குறைய குறைய அதிகமாக கொடுக்கணும். ரேடியஸ் அதிகமாக நமக்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தாலே நமக்கு டார்க் வந்து அப்ளை ஆகிடும். ஏன்னாக்கா ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ், ஸோ ரெண்டில் எது ஒன்று குறைஞ்சாலுமே இன்னொன்று வந்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். அதுக்காக தான் வந்து ரேடியஸ் குறைஞ்சதுனாக்கா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தாலே போதும். இதான் வந்து டார்க். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.